கர்த்தருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளின் காலைவேளையிலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 133 அதன் 3வது வசனம். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இங்கே ஒரு இடத்தை குறித்து அல்லது ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு ஸ்தானத்தை குறித்து சொல்லி அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடம் என்ன இடம் என்று கவனிப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே ஐக்கியமும் அன்பும் நிறைந்திருக்கிறதோ அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார். அந்த ஒரு குடும்பம் ஆனாலும் ஒரு சபையானாலும் எங்கே தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அங்கே ஐக்கியம் உருவாகி அந்த தேவனுடைய இரக்கங்களும் நன்மைகளும் உண்டாவதற்காக அந்த இடமளிக்கப்படுகிறதோ அங்கேதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அங்கே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்திற்குள்ளே இருக்கிற குறைந்த உறுப்பினர்களே உள்ள குடும்பங்களிலே கூட ஒவ்வொருவருக்கும் ஐக்கியமற்ற கருத்து வேறுபாடுகள், எண்ண வித்தியாசங்கள், கிரியைகளிலே வித்தியாசங்கள் அங்கே அதிகமாக செயல்படுத்தப்படுகிற காலமாய் காணப்படுகிறது. அவரவர் தங்கள் வழிகளிலே நடந்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்கிற காலமாயிருக்கிறது. இதனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நாம் அவரவர் விருப்பங்களுக்கு நடப்பதனாலும் செய்வதனாலும் நன்மைகளுக்கு குறைவில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஆசீர்வாதமும் ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்படுகிறது, அது குறைவாக போய்கொண்டே இருக்கும். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வாகட்டும், நாம் ஆராதிக்கிற சபையாகட்டும், அதிலே ஐக்கியம் வளருவதற்கு நாம் எந்த தியாகம் பண்ண வேண்டுமோ, எதை நாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ, எதை கூட்டி சேர்க்க வேண்டுமோ, எதை நாம் பலப்படுத்த வேண்டுமோ அவைகளை பலப்படுத்தி தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய ஐக்கியத்தை குடும்பத்தின் நடுவிலும் சபை நடுவிலும் நாம் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். காரணம், நம்மால் ஐக்கிய குறைவோ சமாதான கேடுகளோ வராதபடிக்கு நம்முடைய குடும்பத்திலாகட்டும், நாம் ஆராதிக்கிற சபையிலாகட்டும் அது வராதபடிக்கு நம் ஒவ்வொருவரையும் காத்து நடப்போம் என்றால், இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலே ஒரு அர்ப்பணத்திற்கு நேராக வருவார்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனால் கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவனுக்குரிய நன்மைகளும் என்றென்றைக்கும் அங்கே நிறைந்திருக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒருவரும் முதலாவது தங்கள் குடும்பங்களிலே தேவ ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாயிருக்கும்படிக்கு குடும்ப ஐக்கியத்தை பலப்படுத்துவோம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதிலும், ஒருவருக்கொருவர் மன்னிப்பதிலும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவதிலும், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதிலும், ஒருவருக்கொருவர் தாங்கி தங்களுடைய பலகீனங்களிலே ஜெபிப்பதும் தாங்குவதுமாக இருந்து ஐக்கியத்தை வலுப்படுத்துவோம். ஐக்கியமில்லாத இடத்தில் பிசாசு அங்கே பலத்த அவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறான். எங்கே ஐக்கியமும் அன்பும் உண்டோ அங்கே தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய சபையிலே நாம் ஐக்கியம் வளர பெருக தேவன் விரும்புகிற அந்த எண்ணங்களின்படி ஐக்கியங்கள் வலுப்பெற நாம் நம்முடைய சுயநலமான காரியங்களை விட்டு தேவ அன்பின் ஐக்கியத்திற்குள் நம்மை பலப்படுத்தி கொள்ளுவோம். நம்முடைய வாழ்விலும் சபைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஜீவனையும் என்றென்றைக்கும் நிலை பெற்று இருக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே,
நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறீர் என்று இந்த 133வது சங்கீதத்தின் கடைசி வசனங்கள் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். தகப்பனே, ஐக்கியம் எங்கே உண்டோ, அன்பு, தேவ அன்பு எங்கே உண்டோ, அந்த குடும்பங்களிலே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கட்டளையிடுகிறேன். ஒருவருக்கொருவர் அமை ஸ்தோத்திரம் மேன்மையுள்ளவர்களாக, ஒருவருக்கொருவர் அமை ஸ்தோத்திரம் அன்பு கூறுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிறவர்களாக, அன்றரை பொறுமையோடு சகிக்கிறவர்களாக, தேவ அன்பினாலே மன்னிக்கிறவர்களாக ஒருவருக்கொருவர் காணப்படும் பொழுது ஆண்டவர் அங்கே ஐக்கியம் உருவாகுமே. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவீரே. தகப்பனே, எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சபைகளிலும் இப்படிப்பட்ட ஐக்கியம் அலுபர ஆண்டவர் எங்களாலான ஆண்டவரே ஸ்தோத்திர காரியத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால் ஆண்டவரே ஐக்கிய குறைவு ஏற்படாதபடி எந்தெந்த விஷயத்திலே எங்கள் குடும்பங்களாகட்டும் சபைகளாகட்டும் ஆண்டவரை நாங்கள் இன்னும் ஆண்டவரை எங்களை எளிமைப்படுத்த வேண்டுமோ, தியாகம் பண்ண வேண்டுமோ, அவைகளை செய்ய கிருபை தாரும். கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் எங்கள் வாழ்வில் கட்டளையிடும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.